யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு இழந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவரையும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இதுவரையும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 640 புதிய கிராமங்களிலே சபைகளை உருவாக்கியிருக்கிறோம். 6420 பேருக்கு நாம் திருமுழு கொடுத்து முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக உருவாக்கியிருக்கிறோம். கடந்த ஜூன் மாதத்தில் மாத்திரம் 15 புதிய கிராமங்களிலே சபையையும் 240 புதிய ஞானஸ்தானமும் நாம் கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே கடந்த மாதத்தில் 3 புதிய திருச்சபைகள், மகாராஷ்டிராவில் 1, பஞ்சாபில் 1, ஹரியானாவில் 1 என்று சொல்லி 3 புதிய திருச்சபைகளை நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே 210 மிஷனரிமார் 25 மாநிலத்திலேயும் அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், இன்னும் வங்கதேசம் போன்ற பகுதிகளிலும் நற்செய்தி அறிவிக்கிறோம். ஆண்டுடைய கிருபையினாலே இதுவரையிலே 44 ஆலயம் கட்டி முடித்திருக்கிறோம். 7 விடுதிகளில் 448 குழந்தைகள் படிக்கிறார்கள். அருமையானவர்களே, மணிப்பூரில் இன்னும் அமைதி ஏற்படவில்லை. விசுவாசிகள் அநேக பேர் காட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அதில் 58 பிள்ளைகளை எடுத்து நாம் அந்த ஒரு குழந்தைகளுக்கான ஆங்கில வழி பள்ளி ஆரம்பித்து இந்த குழந்தைகளுக்கு நாம் கல்வி, உணவு, உறைவிடம் கொடுத்து வருகிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே இந்த ஊழியம் அநேக பொதுமக்களுடைய ஆதரவினால் இயங்குகிறது. அருமையானவர்களே, கடந்த நாளில் ஒரு அண்ணன் ஆலயங்கிட்ட காணி கொடுத்தார்கள். அவருடைய மகனுடைய திருமணத்தில் வந்த மொய் பணத்தை அப்படியே எடுத்து அவருடைய மகன் சார்பில் ஒரு ஆலயம் கட்டுங்கள். கடந்த நாளில் இன்னொரு தாயார் ஃபோன் பண்ணினார்கள். ஐயா, உங்களுடைய வார்த்தையை நான் கேட்டேன், ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், நான் ஒரு ஆலயம் கட்ட பணம் தருகிறேன் என்று சொல்லி ஆலயம் கட்ட கொடுத்தார்கள். அம்மா, உங்களுக்கு ஏதாயிலும் பொருத்தனை இருக்கிறது என்று சொல்லி கேட்கும்போது என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் ஆக வேண்டும், வேறு ஒரு பொருத்தனை கிடையாது, அதுக்காக ஜோமினிடுங்க அப்படின்னாங்க. என் அன்புக்குரியவர்களே, நீங்களும் இந்த தொலைக்காட்சி நிகழ்வுகளுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஏவார் என்றால் இந்த மிஷனரி பணியில் பங்கெடுங்கள். ஒரு தொலைக்காட்சி நிகழ்வுக்கு 5000 ரூபாய் ஸ்பான்சர் வாங்குகிறோம். ஒருவேளை ஒரு ஆண்டுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபாய் தேவை. அப்படி நீங்கள் பொறுப்பு எடுக்கும்போது உங்கள் பெயர் சொல்லி அந்த நிகழ்வுக்காக ஜெபம் செய்யப்படும். ஒரு மிஷனரிக்கு ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபாய் வாங்குகிறோம். ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கிறது ஒரு பகுதி 600, முழுமையாக பொறுப்பெடுக்க 1200. மிஷனரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் வாங்குகிறோம். பணித்தளத்தில் ஊழியம் செய்கிற மிஷனரிகளுக்கு மோட்டார் சைக்கிள் நிறைய தேவை இருக்குது. குறிப்பாக பஞ்சாபில் பார்த்திங்கன்னா ஜலந்தர், இன்னும் மோகா போன்ற மாவட்டங்களில் நல்ல வரவேற்பு. அந்த பகுதியில் இருக்கிற மிஷனரி எங்களுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வேணும்னு கேட்குறாரு. நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா 2030க்குள்ளே 100 கிராமங்களில் நான் சபை உருவாக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அருமையானவர்களே, நல்ல ஒரு துடிப்பான ஊழியக்காரர். அவே ஜோமனிடுங்க, ஆண்டவர் ஏவார்னா ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுக்கு உதவி செய்யுங்க. பணித்தளத்தில் ஒவ்வொரு சபையிலையும் ஒரு கம்ப்யூட்டர், ஒரு டெய்லரிங் மிஷின் வைக்கணும். கம்ப்யூட்டருக்கு 10,000 ரூபாய் தேவை. கடந்த மாதத்தில் ஒரு அம்மா என் சார்பில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி தரேன்னு சொல்லி 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. டெய்லரிங் மிஷினுக்கு 6,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா தேவை இருக்குது. நீங்கள் ஜோமினிடுங்க, ஆண்டவர் உங்களை ஏவார் என்றால் இந்த ஊழியங்களை தாங்கலாம். அருமையானவர்களே, விடுதலையின் செய்தி சகல ஜனங்களுக்கும் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த நம்பிக்கை தொலைக்காட்சி நிகழ்வுகளை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தரிசனம் பெற வேண்டும். ஒவ்வொரு திருச்சபை பாஸ்டர்ஸும் மிஷனரி தரிசனம் பெறணும். அருமையானவர்களே, மிஷனரி தரிசனம் இல்லாத சபை செத்த சபை. மிஷனரி தரிசனம் இல்லாத கிறிஸ்தவர்கள் உயிரற்றவர்கள். ஆகவே நான் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி, எழுப்புதல்னு சொல்கிறோம் பாருங்கள். இது மிஷனரி தரிசனம் உங்களுக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான் அந்த எழுப்புதலுக்கு உண்மையான அடையாளம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஆத்துமாதாய பணியில் ஈடுபட்டுருவோம். எல்லாருமே ஒரு ஜெப ஆவியில் இருப்போம். உங்களை பார்க்குறவங்க உங்க கூட இருக்கிறவரே கடவுள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் நம்முடைய சபைகளில் பற்றி எறிய வேண்டும். அதற்காக தான் தொலைக்காட்சியில் இந்த தரிசன செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 3:30 மணிக்கு எங்களுடைய செய்தி மொழிபெயர்ப்பாக வருகிறது. சனிக்கிழமை தோறும் மாலை 3:30 மணிக்கு, அதேபோல் வியாழக்கிழமை தோறும் இரவு 8:30 மணிக்கு, அதேபோல் சனிக்கிழமை இரவு 7:45 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு எங்களுடைய செய்திகள் வருகிறது. அருமையானவர்களே, இந்த செய்தியை மற்றவர்களும் பார்க்க சொல்லி நீங்கள் தூண்டுங்க. ஏன்னா இது அநேகருடைய ஆத்மாவை தேவனுக்கு நேராக திருப்பறக்கு உதவியாக இருக்கும். அருமையானவர்களே, இந்த ஊழியத்தை ஆதரிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்றால் என்னுடைய வங்கி எண்ணை குறித்து எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் செலுத்தி ஒருவேளை 80G வேணும்னா நீங்கள் தெரியப்படுத்தினா
உங்களுடைய ஆடிட்டிங்கில் நீங்கள் அதை கிளைம் பண்ணுறதுக்கு முடியும். என்னுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க் அக்கௌண்ட் 12 00 35 54 94 90, ஐஎஃப்எஸ்சி கோட் CNRP 0005652. இவங்களுடைய தொலைபேசி எண் 9043867550, 9447375550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட கணக்கு பார்க்காமல் தேவ அரசின் விருத்திக்கு என்று சொல்லி கொடுக்கிறது என்று நம்முடைய திருச்சபையின் ஒழுங்கு சட்டத்திலே தியான பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த கொடுக்கிறதில் யார் முந்தி கொண்டவர் என்று பார்த்தோமே என்றால், நம்முடைய பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவையே நமக்கு முதல் மிஷினரியாக அனுப்பி கொடுத்து நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி யோவான் 3:16 நான் வாசிக்கிறோம். ஆதி மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்தபோது இவன் என்னை விட்டு ஒளிந்து போய்விட்டான் என்று அவனை அப்படியே காரி துப்பி ஒதுக்கி தள்ளாமல், அன்றைக்கு பிதாவாகிய தேவன் ஒரு இரக்கம் பண்ணினார், அன்றைக்கு பிராமிஸ் பண்ணார். அந்த பிராமிஸை அவர் தான் கொடுத்து நிறைவேற்றினார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு உலகமெங்கிலையும் இந்த நற்செய்தியை குறித்து கட்டளை கொடுத்தார். அப்படி கட்டளை கொடுக்கும்போது இந்தியாவுக்கு செல்லும்படி தோமாவுக்கு அந்த சீட்டு விழுது. தோமா, நான் இந்தியாவுக்கு போக மாட்டேன், அங்கே நிறைய விதவிதமான பழக்கம் உள்ளவங்க, அது மாத்திரம் இல்லை, நான் சொன்னால் கேட்கவே மாட்டாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் அப்படி அப்படின்னு சொல்லி எவ்வளவோ தள்ளுபடி பண்ணியும் கடைசியில் ஆண்டவர் அவருக்கு முன்பாக சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறதை பார்த்த உடனே, ஆண்டவரே, இனி நான் இப்படி மறுப்பு சொல்ல மாட்டேன், நான் போகிறேன்னு சொல்லி இந்தியாவுக்கு ஒரு உடனே புறப்பட்டு வந்தார். என் அன்பானவர்களே, உலகிற்கு முதல் மிஷினரி இயேசு கிறிஸ்து, இந்தியாவுக்கு முதல் மிஷினரி சென்ட் தோமா அவர்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்திய நாட்டில் 148 கோடி ஜனங்கள், இன்னும் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயங்கள் கிடையாது. அருமையானவர்களே, வெறும் 116,000 நினிவே மக்களுக்காக நம்முடைய ஆண்டவர் பரிதவிக்கிறார். என்ன சொல்லி பரிதவிக்கிறார்? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் 116,000 நினிவே மக்கள் திறப்பின் வாசலிலே நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே நிற்கிறார்களே என்று அவர் கதறினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் ஒரு மனுஷன் கூட நரகம் போகிறதுல விருப்பம் கிடையாது. அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த ஆத்மாதாய பணிக்குன்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். அருமையானவர்களே, சமீபத்தில் ஒரு டயசிஸில் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த அந்த வழக்கில் கிட்டத்தட்ட 1,10,00,000 செலவு செய்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை அந்த 1,10,00,000 என் கையில் கொடுத்துருப்பாங்கன்னா குறைஞ்சது 110 கிராமங்களில் நான் கோயில் கட்டியிருப்பேன். புரியுதா உங்களுக்கு? அருமையானவர்களே, அப்படி ஆலயம் கட்டுறதுக்கான தேவைகள் நிறையா இருக்கும்போது எப்படி கோர்ட்டு போலீஸுக்குன்னு சொல்லி நம்ம செலவு செய்ய முடியும்? எப்படி பதவிக்காக இவ்விதமாக செலவு செய்ய முடியுங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா ஆண்டவரை சந்திக்கும்போது நம்ம என்ன பதில் சொல்லுவோங்கிறது புரியல. என் அன்புக்குரியவர்களே, இந்த கொடுக்கறதில் நான் எப்படிப்பட்டவரோன்னு யோசித்து பிறப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையிலையும் வாஸ்து பார்த்திங்கன்னா, அங்கே ஆபிரகாமுக்கும் அவருடைய சகோதரன் லோத்துவுக்கும் ஒரு சின்ன மனத்தாங்கல் வருது. அருமையானவர்களே, இந்த மனத்தாங்கலில் ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கிறார், நம்ம 2 பேருமே கடவுளுடைய பிள்ளைகள், 2 பேரும் கடவுளை நம்பி வாழ்கிறவங்க. இப்போ நீ ஒன்று பண்ணு, நீ தெற்க போனால் நான் வடக்க போகிறேன், நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லிவிட்டு, உனக்கு என்ன வேணுமோ அது நீயே முதல்ல தெரிந்தெடுத்து போ, நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அருமையானவர்களே, பாருங்கள், இந்த லோத்து பசுமையான ஒரு பகுதியை தெரிந்து பொறுத்து போனார்னு இருக்குது. ஆனால் ஆபிரகாம் கையில் இருந்ததெல்லாம் வனாந்தரமான பகுதி தான். சந்தோஷமாக லோத்தை ஆசீர்வதித்து அனுப்பி வச்சார். அருமையானவர்களே, நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்கிறது என்பது ஒரு பெரிய பாக்கியம். அருமையானவர்களே, இந்த ஆபிரகாம் தனக்கு இருந்த உரிமைகள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த உறவு அதையும் இழக்கிறார். கடைசியில் தன்னுடைய ஃபாதர் ஹவுஸ், சொந்த தகப்பன் இழக்கிறார். ஆண்டவர் ஆரானில் இருந்து அவரை புறப்பட சொல்லும்போது
அங்கே செழிப்பான பூமி, தன் தாய் தகப்பன், அது மாத்திரம் இல்லை சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர் புறப்படுறார். அப்படி புறப்பட்டு போன இடத்துல தான் கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, கொடுக்கறதில் ஆபிரகாம் நமக்கு ரொம்ப முன்னுதாரணம் பார்த்துருங்க. அந்த நாட்களில் தசமம் கொடுக்கணும் சட்ட விதிகளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்போவே அவருக்கு என்ன இருக்குதோ எல்லாவற்றிலையும் தசமம் கொடுத்துருவாருன்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. நீங்கள் யாக்கோபு கூட வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 28 அதிகாரத்தில் அவருடைய தமையன் அவரை பகைத்து அவர் நாடு கடத்தப்படுகிறார். அப்படி ஓடி போகும்போது ஒரு வனாந்தரத்தில் படுத்து கிடக்கும்போது ஆதியாகமம் 28:14 வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே தேவதூதர்கள் ஏறுகிறத இறங்குறத பார்த்துட்டு இது தேவன் தங்குகிற வீடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, தேவரீர் நான் இப்போ வெறுங்கையோடு இருக்கேன், என்னுடைய தமையனுக்கு பயந்து நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை நீர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நீர் நிறைவேற்றுவீர் என்றால் நீர் கொடுக்குற எல்லா காரியத்திலையும் உமக்கு நான் தசம்பாகம் செலுத்துவேன். அருமையானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன் எதை செய்தாலும் தோல்வி ஒன்றுமே இல்லை. கடைசியில் எல்லாத்தையும் விற்று கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டு எங்கேயாவது ஊழியத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி அவர் புறப்பட்டு ஒரு மிஷினரி கேம்புக்கு வர்றார். அங்கே 20,000 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. அதை உண்டியல் பெட்டியில் போட்டுட்டு எங்கேயாவது சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு போயிடணும். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட பேசுகிறாரு, மகனே உன் கையில் இருக்கிறத நீ இன்வெஸ்ட் பண்ணு, நீ அதை வைத்து தொழில் செய்ய, உன்னுடைய தொழிலில் இருந்து கர்த்தர் தரக்கூடியதில் தசமபாகம் எடுத்து கர்த்தருடைய ஊழியத்தை செலுத்துன்னு சொல்லி. ஆக கொண்டு வந்த பணத்தில் தசமபாகம் மட்டும் உள்ள போட்டுட்டு 18,000 ரூபாய் எடுத்துகிட்டு இப்போ வியாபாரம் ஆரம்பித்தவர் இன்றைக்கி மல்டி கோடீஸ்வரன். என் அன்புக்குரியவர்களை, தசமபாகமே எடுத்து வைக்காமல் இன்னும் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, எவ்வளோ வந்தாலும் அவங்களுக்குன்னே வச்சுக்கிடுறாங்க. பார்த்துடுங்க. அருமையானவரில் ராஜஸ்தான் போயிருந்தேன். அங்கே ஒரு சின்ன ஆராதனை. அந்த ஆராதனையில் காணிக்கை படைக்கிற நேரத்தில் ஒரு சிலர் 3 காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போது மிஷினரிகிட்ட கேட்டேன், இது என்னப்பா 3 காணிக்கை ஒரு சிலர் கொண்டு வந்து வைக்காங்களே, நீங்கள் மொத்தம் காணிக்கை தான் கேட்டீங்க, ஆனால் 3 காணிக்கை கொண்டு வரேன்னா என்ன, எங்கள் சபை மக்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம், கடவுள் உங்களுக்கு என்னென்ன வருமானம் தர்றாரோ எல்லாவற்றிலையும் தசமாக செலுத்தணும். 10 கடை இருந்தால் 10 கடை வருமானத்துலேருந்து தசமாக எடுத்து வைக்கணும். 10 விதமான தொழில் இருக்குன்னா 10 விதமான தொழிலிருந்து தசமாக எடுத்து வைக்கணும். அருமையானவர்கள், அந்த குடும்பத்தில் உள்ளவர் அந்த காணிக்கை சொல்லும்போது, அண்ணா ஒன்று பால் விற்றதில் வந்த தசம்பாக காணிக்கை, இன்னொன்று மோர் விற்றதில் வந்த தசம்பாக காணிக்கை, இன்னொன்று நெய் விற்றதில் கிடைத்த தசம்பாக காணிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னார். யோசித்து பாருங்களேன், பரலோகத்திலிருந்து பார்க்குற ஆண்டவர் இவர்களை எப்படி ஆசீர்வதிப்பார்? இல்லை, நிறைய பேருக்கு 100 ரூபா சம்பாதிக்கும் போது 10 ரூபா கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் 1000 ரூபா சம்பாதிக்கும் போது 100 ரூபா கொடுத்தா ரொம்ப வலிக்கும். பார்த்துடுங்க. ஆமாம், என் அன்புக்குரியவர்களே, கொடுக்கறதில்ல நிறைய கணக்கு பார்க்குறோம். பார்த்துக்குங்க, ஊழியங்களுக்கு செலவு பண்ணுறதில்ல ரொம்ப கணக்கு பார்க்குறோம். அருமையானவர்களே, கணக்கு பாராமல் ஆபிரகாம் கொடுத்ததுனால அவர் எவ்வளவு தூரம் பெரிய ஆசீர்வாதமாக பார்த்தார் இல்லையா? இல்லை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்றைக்கு ஒருத்தர் ரோட்டில் உட்காந்து பிச்சை கேட்குறான். அந்த முதலாளி அவனை பார்த்து சொல்கிறாரு, தம்பி நீ வா, நான் உனக்கு ஒரு தொழில் ஆரம்பித்து தர்றேன், அந்த தொழிலில் 100 ரூபா சம்பாதிச்சா 90 ரூபான்னு எடுத்துக்கோ, 10 ரூபா மட்டும் ஏன்ட்ட கொண்டு வந்து கொடு அப்படிங்கிறாரு. உடனே அவன் என்ன சொல்கிறான், சார் நீங்கள் தான் முதலாளி, 100 ரூபாயுமே உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன், நீங்களாக பார்த்து இதை தானே கொடுங்க. இல்லை, நான் வந்து உன்னை மாதிரி ஏமாத்துகிற ஆள் கிடையாது, சொன்னபடி நடக்கிற ஆள், 90 ரூபான்னு எடுத்துக்க, 10 ரூபா மட்டும் எனக்கு கொடு அப்படிங்கிறாரு. தொழில் ஆரம்பித்து கொடுக்குறாரு. தொழில் ஓடுது. முதல்ல 100 ரூபா சம்பாதிச்ச அன்னைக்கு 10 ரூபா கொண்டு வந்து கொடுத்தான். 1000 ரூபா சம்பாதிச்ச அன்னைக்கு 100 ரூபா கொண்டு போய் கொடுத்தான். பார்த்துக்குங்க. ஆனால் 1,00,000 ரூபா சம்பாதிச்ச அன்னைக்கு 10,000 ரூபா கொடுக்கணும். பார்த்தீங்களா? அன்றைக்கி தான் கை வலிக்க ஆரம்பிச்சிருந்தாலும் என்ன வேலையை செய்கிறான், சும்மா தானே இருக்கிறான், நான் தானே உழைக்கிறேன், ஏன் அந்த ஆளு கொடுக்கணும்னு யோசித்தான். பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்மளே பலர் கொடுக்குற விஷயத்தில் இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் முன்னேற்றம் அடைய வேண்டிய அளவுக்கு நம்ம அடையவில்லை. பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, கோல்கட் கம்பெனி, கொக்கோ கோலா கம்பெனி போன்ற நிறுவனங்கள் 50%, 60% என்று கர்த்தருக்கென்று எடுத்து வைத்து கொடுக்கிறார்கள். சிலர் 99% கர்த்தருக்குன்னு எடுத்து வச்சு கொடுக்குறாங்க. என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நீங்கள் அப்படி அதிகமாகலாம் பொருத்தனை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். குறைந்தபட்சம் 10%. ஆமாம், யாரெல்லாம் தசமாக எடுத்து வைக்கிறையோ அந்த வீட்டில் சமாதானம் இருக்காது. நீங்கள் கடவுளுடைய பணத்தை வஞ்சித்து உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால விருத்தி இருக்காது. தேவையற்ற தெண்ட செலவு, நிறைய வியாதி இருக்கும், வறுமை இருக்கும்.
எதை செய்தாலும் ஒரு வெறுமை இருக்கும் பார்த்துக்குங்க. அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்காம யாரெல்லாம் வஞ்சித்திருக்காங்களோ அவங்க ஜான் யாருன்னா முழம் சரிக்கிறோம். யாராக இருந்தாலும் சரி, நியாயாஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கணும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் மட்டும் போதாது, பரிசுத்தமாக இருந்தால் மட்டும் போதாது. பரிசுத்தமாக இருக்கணும், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும். தேவன் உங்களுக்கு தருகிறதுலேருந்து தசம்பாகம் எடுத்து வைத்து கொடுக்கணும் பார்த்துக்குங்க. யார் யார் கொடுக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கு அப்படின்னா, எல்லா விசுவாசிகளும் கொடுக்கணும், எல்லா ஊழியக்காரர்களும் கொடுக்கணும். அருமையானவர்களே, 42 வருஷமாக நான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறேன். அருமையானவர்களே, எங்களுக்கு எங்கள் அமைப்பில் கொடுக்குற அந்த சம்பளத்தில் தசம்பாகத்தை எடுத்து கர்த்தருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம் பார்த்துடுங்க. என் அன்புக்குறவர்கள் இப்படி கொடுத்ததுனால வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இதுவரையிலும் குறைய கிடையாது. ஆமாம், உங்களுக்கும் அது அனுபவம் ஆகும் பார்த்துக்குங்க. 25 கிலோ அரிசி வாங்கினீங்கன்னா 6 மாதம் உங்கள் வீட்டில் கிடக்கும். இல்லைனா 25 கிலோ அரிசி வாங்கினீங்கன்னா 15 நாளில் காலியாகிரும் பார்த்துடுங்க. சரியா? கேஸ் ஒரு சிலிண்டர் வாங்கினீங்கன்னா தசமாக கொடுத்து வைத்து பாருங்கள், 2 மாதம் 3 மாதம் கிடக்கும். இல்லைனா ஒரு வாரத்தில் கேஸ் சிலிண்டர் காலியாகிரும். சரியா? அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனையை கூட்டார். உங்கள் குடும்ப வருமானம் வரணும்னா தனக்கு பார்க்காமல் கர்த்தருக்குன்னு தசமாக எடுத்து வைங்க. சரியா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசி அன்றைக்கு ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார். அந்த விதவை கொஞ்சம் விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. எம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு கேட்குறாரு. அந்த தாயார் தண்ணி எடுக்க போகும்போதே, அம்மா எனக்கு கொஞ்சம் ரொட்டி தாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் கொஞ்சம் மாவு தான் இருக்குது, அதில் ஒரு ரொட்டி சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு நாங்கள் சாக போகிறோம், அதுக்கு தான் இந்த விறகு பொறுக்க வந்திருக்கிறேன்னு சொல்லும்போது எலியா தீர்க்கதரிசி சொன்னார், மகளே அந்த முதல் ரொட்டியை எனக்கு கொண்டு வா. என் அன்புக்குரியவர்களே, அந்த மகள் அந்த ரொட்டியை அவர் சொன்னபடியே எலியா தீர்க்கதரிசி கையில் கொடுத்தாங்க. நீங்கள் 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அந்த தேசத்தில் பஞ்சம் தீரும் மட்டும் அந்த வீட்டில் மாவும் குறையலை, எண்ணெயும் குறையலை. சரியா? உங்கள் வீட்டில் மாவு குறையாமல் எண்ணெய் குறையாமல் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா கர்த்தருக்கு முதலாவது தசமாக எடுத்து வைத்து கொடுங்கள். 2வது பார்த்தீங்கன்னா, அருமையானவர்களே, மக்கதோனியா சபை மக்களை குறித்து பவுல் சொல்லும்போது தங்களுடைய வறுமையிலையும் எந்த விதமான வஞ்சகமின்றி உற்சாகத்தோடு கர்த்தர் கொடுத்தார்கள். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் முதல் 15 வசனத்தில் நம்ம இதை வாசிக்கலாம். என் நண்பர்களே, மக்கதோனியா ஒரு பெரிய நாடு. அது மாத்திரமல்ல, மக்கதோனியா என்றாலே ஒற்றுமைய நாடு என்று பொருள். அது மாத்திரமல்ல, இவர்கள் மிகவும் தனித்துவம் வாய்ந்தவர்கள், உயர்ந்த குணங்களோடு வாழ்ந்தவர்கள், உயர்ந்த மலைகளில் வாழ்ந்தவர்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள். அதனால தான் இந்த மக்கதோனியா மக்களை குறித்து பவுல் சொல்லும்போது அவர்கள் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்கள்னு சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவர்களை குறித்து சொல்லும்போது அவர்கள் தங்களுக்கு இருந்த மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவராய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தத்தினாலே மிகுந்த உதாரத்தமாய் கொடுத்தார்கள் என்பது நாங்கள் அவர்களை குறித்து சொல்கிற சாட்சிகள். என் நண்பானவர்களே, நாம் எவ்வளோ வைத்திருக்கிறோம், எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்றது ஒருவேளை சொசைட்டி அதை குறித்து மதிப்பீடு செய்யலாம். ஆனால் தேவனுடைய அரசின் சொந்தக்காரர் பிள்ளையாகிய நாம் நம்முடைய செலவினங்களை குறைத்து கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். 38 வருஷம் ஒரே அமைப்பில் ஃபண்ட்ரைசிங் மினிஸ்ட்ரியில் இருந்தேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஃபண்ட்ரைசிங்கில் நான் மக்கள்கிட்ட சொல்கிற காரியங்கள்லாம் கொடுத்து பாருங்கள் அப்படிங்கிறது தான் பார்த்துங்க. ஏன்னா எனக்கு அப்படி தேவ சமூகத்தில் நிறைய சேலஞ்சஸை நான் சொல்ல முடியும் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்கள் வீட்டில் வறுமை மாறணும்னா, கடன் மாறணும்னா, ஒரு அண்ணன் பயங்கர வட்டி கடன், கந்து வட்டின்னு சொல்லுவாங்க. நான் அவங்க கடையில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது அன்றைக்கி 100 ரூபா ஒருத்தன் வாங்கிட்டு வேணாம், இன்னொருத்தன் 200 வாங்கிட்டு போனான். அவங்ககிட்ட கேட்டேன், 100 வாங்கிட்டு போகிறான், 200 வாங்கிட்டு போகிறான், இந்த நாள் முழுவதும் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் 300 சம்பாதிச்சிருப்பீங்களான்னு கேட்டேன். அண்ணா என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லைன்னாங்க. நான் சொன்னேன், அண்ணா உங்களுடைய நிலை மாற வேண்டுமே என்றால் தீர்மானம் எடுங்க, இனி வட்டிக்கு வாங்க மாட்டேன்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்கள் எடுத்த தீர்மானத்தில் இன்றைக்கி சொந்த காரு பங்களாவோடு இருக்காங்க பார்த்துக்குங்க. சரிதானா? வாழ்க்கையில் நல்ல தீர்மானங்கள் எடுங்க. உங்களுடைய வறுமை நிலைமைகள், உங்கள் வீட்டில் கிடக்கிற உபத்திரவங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற கண்ணீர் மாற முடியும் பார்த்துக்குங்க. ஏசப்பாவுடைய காலத்தில் அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தர் 2 அப்பம் 5 மீன் அங்கே கொண்டு வர்றான்ல, அருமையானவர்களே, அங்கே இருந்தது அவ்வளோதான். அவங்க அந்திரையா சொல்கிற ஒரு பையன்ட்ட 2 மீன் 5 அப்பம் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாதுங்கும்போது ஏசு என்ன சொல்ல, என்கிட்ட கொண்டு வாங்க. அருமையானவர்களே, அவர் கையில் அது கொடுத்ததுனால அவர் அதை ஆசீர்வதிச்சார். இப்போ எல்லோரும் உட்காருவீங்க, எல்லாருக்கும் அதை பிட்டு எடுத்து கொடுங்க. கொடுக்குறாங்க, அந்த பையனும் கொடுக்குறாங்க, சாப்பிட்டான்.
மீதம் 12 கூட பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆமாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடுங்கள். இதனுடைய வாழ்க்கையில் அனுபவம் பார்த்துக்குங்க. நான் வட இந்தியாவுக்கு ஒரு முறை என்னுடைய ஜெப பங்காளர்களோட கூட்டு போயிருக்கேன். 36 பேர். ஆனால் அங்குள்ள மிஷினரி கையில் 12 பேர்னு கேட்டிருக்கு. என்கிட்ட கேட்குறாங்க, அண்ணா நீங்கள் நைட்டில் ரசம் வச்சு சாப்பிடணும், வேறு ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம், அண்ணன்ட்ட சொல்லி ரசம் மட்டும் வைக்க சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், அண்ணன் என்கிட்ட 36 பேர் வர்றாங்க, ரசம் கேட்குறாங்க, தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஊறுகாய் இருந்தால் கூட போதுங்கிறாங்கன்னு சொல்லி. அங்கே போய் இறங்கி இருக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, அண்ணன் கொஞ்சம் பருப்பு இருந்துச்சு, அதை கூட்டி வச்சு வச்சுருக்கேன், ரசம் வச்சுருக்கேன், ஆனால் நான் 12 பேருக்கு தான் அரிசி போட்டிருக்கேன், 12 பேர் தான் சாப்பிட முடியும், 36 பேருங்கிற என் காதிலே கேட்கலன்னு சொல்லி என் கூட இருந்த ஞான்ராஜ் ஜோசப்னு ஒரு அண்ணன் சொன்னாங்க, அண்ணன் ஒன்றும் கண்டுக்கிடாதீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க, எல்லார் கையிலையும் தட்டு கொடுங்க, நான் இன்றைக்கி ஜெபத்தோட சாப்பாடாக பரிமாறுறேன்னு சொல்லி. எனக்கும் அந்த அண்ணனுக்கும் தெரியும் என்ன நடக்கு அப்படின்ட்டு. அண்ணனவர்களே, சாப்பாடை போடுறாங்க, மக்கள் சாப்பிட்றாங்க, ரசம் ஊற்றுறாங்க, பருப்பு வைக்கிறாங்க, மறுபடியும் வந்து கேட்குறாங்க, கொடுக்குறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஞானராஜ் அண்ணாச்சிட்ட கேட்குறேன், அண்ணாச்சி எல்லாரும் சாப்பிட்டாங்க, இப்போ நமக்கு எதாக இருக்கானே, வாங்க இன்னும் நிறையா இருக்குது, நம்ம 2 பேரும் சாப்பிட்லான்னு சொல்லி. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது வாழ்க்கையில் அனுபவம் பார்த்துங்க. ஆகவே மக்கதோனியா திருச்சபைக்கு மாத்திரம் இல்லை, நம்ம வாழ்க்கையிலே அது அனுபவம். மூன்றாவதாக என் அன்பானவர்களே, நமக்கு இருக்கிற உயர்ந்த, அதாவது ரொம்ப மதிக்கிறோம் பார்த்தீங்களா, அதை ஆண்டவருக்குன்னு சொல்லி அர்ப்பணிக்கணும் பார்த்துடுங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரண காரியம் கிடையாது. அருமையானவர்கள், இதை தான் மார்க் 14வது அதிகாரம் 3லேருந்து 11 வரைக்கும் வாசிக்கிறோம். இந்த ஹை சுப்ரீம் லவ்னு சொல்லுவாங்க பார்த்துக்குங்க. ஆமாம், அன்பு மிகுந்த உயர்ந்தவர் என் வீட்டில் வந்துட்டார். ஆகவே அவருக்கு எல்லாமே சொந்தம்னு சொல்லி அந்த மரியாள் நவுதம் என்ற அந்த விலை உயர்ந்த தைலம் அரசர்கள் பயன்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு கிடைக்காது. ஆனால் அந்த மகள் ஏசப்பாவுக்கு ஏதாயிலும் உயர்ந்தது செய்யணும். 1 வருஷம் தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் சேர்த்து வைத்து ஏசப்பாவுக்காக அந்த மகள் அந்த பணத்தை வைத்திருந்தார்கள். அவர் வந்திருக்கிறார் தெரிஞ்ச உடனே அந்த நவுதம் என்கிற தைலத்தை அவருடைய பாதத்தில் உடைத்து ஊற்றினார்கள்னு எழுதியிருக்கு. அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அதை திறந்து ஊற்றி அவர் உடல் முழுவதும் கூட தேய்ச்சிட்டு கொஞ்சம் மீதமாக வச்சுருந்துருக்கலாம் பார்த்துக்குங்க. ஆனால் அந்த தாய் உள்ளத்தில் இருந்து என்ன தெரியுமா, உயர்ந்தவருக்கு பயன்படுத்துகிற இந்த பொருளை வேறு யாருக்கும் பயன்படுத்தக்கூடாது, மீதி வைக்கவே கூடாதுன்னு சொல்லி உடைத்து அப்படியே கொட்டி விட்டார்கள். இல்லை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய லவ், தட் இஸ் த சுப்ரீம் லவ் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, அதனால தான் இயேசு சொன்னார், அவளை குறித்து யாரும் முறுமுறுக்காதீங்க. யூதாஸ் மட்டும் நாங்கள் இருந்த எல்லாரும் தான் முணுமுணுத்துட்டு இருந்தாலும் பைபிளில் இருக்குது, சரியா? அதனால் முறுமுறுக்காதீங்க, இவர் நல்லதை செய்திருக்கிறார். இந்த சுவிசேஷம் உலகில் எங்கெல்லாம் சொல்லப்படுமோ அங்கே இவர் செய்தது சொல்லப்படும் சொல்லி. என் அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பிரசங்கிக்கிற நமக்கு அது ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் முற்றிலும் உடைத்து கொட்டினால அவருடைய ஹார்ட் எப்படி இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்கள். இல்லை, ஒரு மிஷினரி ஊழியம், அன்றைக்கி ஒரு மீட்டிங், ஒரு தேவை, அந்த தேவை குறித்து சொல்கிறோம். கர்த்தருக்காக இன்றைக்கி யார் யார் தீர்மானிக்கிறீங்களோ அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் சொல்லி அந்த அம்மா கழுத்தில் கிடந்த தாலியை கழட்டி கொண்டு கொடுக்கங்கன்னா, இதை விற்று மிஷினரி பணிக்கு வச்சிடுங்க. அன்றைக்கி தான் அந்த மிஷினரிக்கு தலைவருக்கு கழுத்தில் கிடந்த தாலியே இந்த தாய் கழட்டி கொடுத்துருக்கான்னா, நான் எப்படிங்க பேங்க்கில் பேலன்ஸ் வைக்க முடியும்? இல்லை, அந்த மிஷினரிக்கு தலைவரோடு ஆண்டவர் பேசுகிறாரு, நான் எப்படி பேங்க்கில் பேலன்ஸ் வைக்க முடியும்? இந்த நகையை விற்றது மாத்திரம் இல்லை, அவர் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்ததெல்லாம் காலி பண்ணி எல்லாவற்றையும் அந்த கட்டுமான பணிக்கு அனுப்பி வைத்தாங்க பார்த்துங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தியாகங்கிறது சாதாரண தியாகம் கிடையாது. அருமையானவர்களுக்கு இன்னொரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஸ்டீபன் அண்ட் ஜாய் 2 பேரும் தம்பதிகள் பார்த்துக்குங்க, ரொம்ப லவ்வாக இருக்கிறவங்க. ஆமாம், ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்ட பலவீனத்தில் அந்த ஜாய்க்கு தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்ட ஆரம்பித்து விட்டது. என் அன்புக்குரியவர்களே, இது ஸ்டீபனால் தாங்க முடியல. அதனால் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன் மனைவி அவருக்குள்ள அந்த லவ், அந்த சுப்ரீம் லவ் எந்த விதத்தில் குறைந்து போயக்கூடாதுங்கிறதுக்காக வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு நாள் கண்களை மூடிக்கிட்டே இருந்தார். தொடர்ச்சியாக சொல்கிறாரு, அம்மா எனக்கு ஏற்பட்ட ஒரு விபத்தில் எனக்கு 2 கண்களை நம்ம தெரியாது. அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், தன் அன்பு மனைவியினுடைய அன்பு மாறக்கூடாது, தன்னையே எனக்காக கொடுத்துட்டாலே ஜாய், அவளுக்கும் எனக்கு இருக்கிற உறவு மாறக்கூடாதுங்கிறதுக்காக குருடனாக நடிக்கிறான் பார்த்துக்குங்க. காலமெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. குருடனை போலவே போயிடான், வேலைக்கு போகிறான், வர்றான், அந்த வீட்டில் குருடனை போலவே நடந்து கொள்கிறான். இந்த மகளுடைய தலைமுடியெல்லாம் கொட்டி கடைசியில் ஏற்பட்ட நோயில் உடல் முழுவதும் ஒரு அலங்கோரமான சூழ்நிலை பார்த்துக்குங்க.
ஆனால் அந்த அன்பு மாறவில்லை. இதுதான் கொடுக்கிறதுன்ற சுப்ரீம் லவ் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, கடைசியில் அந்த வியாதியில் ஜாய் மரித்து போகிறார்கள். பலருடைய உதவியோட அடக்காராக நடக்குது. அடக்கம் முடிச்சுட்டு வரும்போது ஸ்டீபன் தனியாக தெளிவாக நடந்து வர்றாங்க. அதை பார்த்து அங்கே இருந்த ஒரு கடைக்காரர் கேட்குற, ஸ்டீபன், நீங்கள் உண்மையிலேயே குருடர் நினச்சோம். இவ்வளோ நாளாக நீங்கள் குருடன் ஒரு விபத்தில் இழந்து போயிட்டேன்னு சொன்னீங்க. அதுதான் நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி தெளிவான கண்களோடு நடந்து வர்றீங்களே, ஏன் இவ்வளவு காலம் நடித்தீர்கள்? அப்படி சொல்லும்போது இந்த ஸ்டீபன் சொன்ன வார்த்தை, என் அன்பு மனைவி ஜாய், நான் நல்ல பார்வையோடு இருந்தால் அவருடைய அழகு போயிடுச்சு, அவருடைய தோற்றம் மாறிடுச்சு, அவருடைய தலைமுடியெல்லாம் போச்சு, அவளை நான் நேசிக்கிறேங்கிறது மாறி அது அவளுக்கு ஒரு வேதனையாக மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக நடித்தேன். நான் நேசித்த மனைவி இப்போ ஏசப்பாட்ட போயிட்டா, இது நான் ஏன் நடிக்கணும்? எனக்கு தெளிவான பார்வை இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குங்கிறத யோசித்து பார்ப்போம். இன்னும் நிறையா சொல்லலாம், ஆனால் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. பார்த்துக்குங்க, அவன் நம்மை பாதிக்கிற அளவுக்கு தேவனுடைய அரசு விருத்தி அடைகிறதற்கு நம்ம என்ன செய்கிறோங்கிறத யோசித்து பாருங்கள். எனக்கு தெரிந்த ஒரு தொழில் அதிபர் இன்றைக்கும் அவருடைய சொத்துக்களெல்லாம் விற்று ஊழியங்களுக்கு கொடுக்குறாரு. அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்னா, நிறைய சொத்து இருக்குது, பிள்ளைகளுக்கும் இருக்குது, ஆனால் இனி தேவனுடைய அரசு வளர வேண்டும், ஞானஸ்நானம் நடக்கணும், புது சபைகள் கட்டணும், இதுதான் இனி நடக்க வேண்டிய காரியங்கள், இதற்காக என்ன வேணாலும் செய்வோம்னு சொல்கிறாங்க. உங்களுடைய தீர்மானங்கள் என்னங்கிறத யோசித்து பாருங்கள். அதுக்காக நீங்கள் சேமிக்காதீங்கலாம் சொல்லலை. தேவனுக்காக நம்முடைய தீர்மானங்கள் என்ன, கொடுக்கறதில் நம்ம எப்படி எழும்பி நிற்கிறோங்கிறத யோசித்து பாருங்கள். தேவை நிறைந்த இந்தியா, தேவை நிறைந்த தேசம், தேவை நிறைந்த மக்கள் கூட்டங்கள். சரிதானா? போன சனிக்கிழமை ஒரு ஹாஸ்டல் போயிருந்தேன். அந்த வார்டன்கிட்ட கேட்டாங்கன்னு, 3 வேளை சரியாக சாப்பாடு போட முடியல குழந்தைகளுக்கு, எதையாகிலும் உங்களால் செய்ய முடியுமா? தலைகளை தாழ்த்தி நான் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, தேவை நிறைந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 72% குழந்தைகள் போதுமான சத்துணவு இல்லாமலேயே பிறக்கிறார்கள். நிறையா குழந்தைங்க மறிக்கிறாங்க. ஆண்டவரே, நிறைய குழந்தைகளுக்கு உணவு இல்லாமல் பள்ளிக்கூடம் போக முடியாமல் இருக்காங்க. ஆண்டவரே, நடத்துகிற விடுதியிலையும் போதுமான அளவுக்கு குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறது. இயேசுவே, இந்த நேரத்தை ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தாரும். பலருடைய வீட்டில் நிறைய வறுமை, எதை செய்தாலும் விருத்தி இல்லை. ஆண்டவரே, எங்கே பார்த்தாலும் ஒரு பஞ்ச நிலை நிலவுகிறது. சுவாமி தெய்வமே, இந்த வார்த்தைகளை கேட்டு யார் யார் தீர்மானம் எடுத்திருக்கிறார்களோ அவருடைய உள்ளங்களிலே நீர் பேசும்படிக்கு ஜெபிக்கிறேன். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும் பொழுது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. இன்றைக்கு தீர்மானிக்கிறவருடைய குடும்பத்தில் அப்படி இருக்கிற எல்லா சிறையிருப்புகளையும் இயேசுவின் நாமத்தில் என் தேவன் மாற்றி போடுவீராக. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசுவே நீர் திடப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகள் யாரும் இலக்கரித்து போகாதபடி, வெந்து நொந்து போகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். அப்படி நீர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?